நம்ம மணிக்கணக்கில் ரூம் போட்டு எழுதுகிற கதைகளை விட நிஜம் பயங்கரமாக இருக்குது. அதிகாரத்தை நோக்கி வா, அதுதான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதிகாரத்தை நோக்கி வந்தால் கூட உனக்கு தீர்வு கிடையாது அப்படிங்கிறது ஜாதி அடக்குமுறை. பஞ்சாயத்து தலைவர்கள் அப்படிங்கிறவங்களே சும்மா ஒரு பொம்மையாக தான் இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணத்தை தாண்டக்கூடாது, இந்த வரையறையை தாண்டக்கூடாது, இதை மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சினிமா. இப்போ உள்ள சினிமாங்கிறது நீ என்ன வேணாலும் சொல்லு, எப்படி வேணாலும் எடு, எங்களை நீ என்கேஜாக வச்சுருந்தா போதும். சினிமாவோட பொற்காலங்கிறது இப்போ தான் நான் நினைக்கிறேன். ரசிகன் ஒரு குழந்தை, அந்த குழந்தையை எப்படி பரவசப்படுத்துறது, அந்த குழந்தையை எப்படி சிரிக்க வைக்கிறது, அந்த குழந்தைய எப்படி தலை வைக்கிறது. திரைக்கதையோட மிக வலிமையான விஷயமே நம்ம பார்க்குறவங்கள அதை ஐக்கியப்படுத்துறதா நான் நினைக்கிறேன். மீத்தேன் திட்டம் முதல்ல இந்த மண்ணுக்கு நல்ல திட்டம் நினைச்ச ஒரு முட்டாள்கள்ல நானும் ஒருத்தன். ஜூவி ரிப்போர்ட்டரா மாதிரி அதை விசாரிக்கிறப்ப தான் தெரியுது அது எவ்வளவு அபாயகரமான, டெல்டாவை சூறையாடக்கூடிய, நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு கொடூரமான திட்டம் தெரிய வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். நான் அவரை வீடு போய் சந்திச்சு நைட்டு 11 மணிக்கு நான் அவரை பார்த்து பேசுகிறேன். இவ்வளோ கொடூரமான திட்டம், இதுக்கு ஒருபோதும் நீங்கள் சம்மதிச்சிடாதீங்க. ஒரு பிரச்சனையை வச்சு அதை படமாவோ, அதை ஒரு போராட்டமாவோ, அதை நம்ம பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பாவோ மாற்றிக்கிறது இருக்குல்ல, அது அந்த பிரச்சனையை விட மோசமான விஷயம் நான் நினைக்கிறேன். யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நந்தன் படத்துடைய இயக்குனர் ஈர சரவணன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். சார், நந்தன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தியேட்டரில் தாண்டி அமேசானில் வரும்போது இன்னும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சார், உங்களுக்கு இந்த படத்தோட இனிஷியல் ஸ்பார்க் எங்கே சார் இது தோணுச்சு? இல்லை, இப்போ கற்பனைகளை விட நிஜம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, கொடூரமாக இருக்குது, நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக கிராமப்புற பகுதிகளுக்கு போகிறப்பெல்லாம் இந்த அவலத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முத வேதாரண்யம் பக்கத்துக்குள்ள ஒரு கிராமத்துக்கு போனப்போ ஒரு தலித் பஞ்சாயத்து தலைவருக்கு இதுதான் நிலைமையா அப்படிங்கிறது பயங்கர ஷாக்கிங்காக எனக்கு இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு கிராமத்தில் இப்படி நடக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கடந்து வந்துட்டேன். அடுத்தடுத்து அப்போ நான் விகடனில் பத்திரிக்கையாளராக இருந்தேன். அடுத்தடுத்து சில கிராமங்களுக்கு போனப்போ நானாக தேடி விசாரிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி பட்டியலின பஞ்சாயத்துகளுடைய நிலைமை எப்படி விசாரித்தப்போ அப்போ நிறைய 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 அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அதை ஒரு கட்டுரைகளாக பதிவு பண்ண முடிஞ்சிச்சு தவிர அதோட முழு கொடூரத்தை என்னால் வெளிக்கொணர முடியலை. இப்போது சினிமாவை நோக்கி என்னுடைய பயணம் வர்றப்போ முதல் படம் கத்துக்குட்டி பண்ணுறேன், ரெண்டாவது உடன்பிறப்பை பண்ணுறேன். உடன்பிறப்பை பண்ணுறப்போ லொக்கேஷன் பார்க்க புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கு போனால் அங்கே பல கிராமங்களில் பஞ்சாயத்து தலைவர்கள் அப்படிங்கிறவங்களே சும்மா ஒரு பொம்மையாக தான் இருக்கிறாங்க. அதிகாரத்தை நோக்கி வா, அதுதான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதிகாரத்தை நோக்கி வந்தால் கூட உனக்கு தீர்வு கிடையாது அப்படிங்கிறது ஜாதி அடக்குமுறை. அப்போது நம்ம எழுதுகிற கற்பனைகளை விட, நம்ம மணிக்கணக்கில் ரூம் போட்டு எழுதுகிற கதைகளை விட நிஜம் பயங்கரமாக இருக்குது. அதைத்தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக நான் பத்திரிகை துறையிலேருந்து சினிமாவுக்கு வந்ததுனால சினிமாவை நம்ம மிகப்பெரிய ஊடகமாக தான் நான் பார்க்குறேன். அப்போ இதை சொல்கிறத தாண்டி நான் என்ன கதையை நான் பண்ணிட போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. நியாயமாக உடன்பிறப்பை பண்ணுறதை விட எனக்கு இந்த படம் பண்ணுறது முக்கியமாக பட்டுச்சு. அப்போ அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் எனக்கு கிடைக்கல. அதனால இதை தாண்டி ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அப்போ நந்தனை பண்ணிடுவோம் அப்படிங்கிறது முழு முடிவெடுத்தேன். தயாரிப்பாளர்கள் கிடைக்கலன்னா நந்தன் கதையை போய் சொன்னால் கதை சூப்பர், ஆனால் இதை பண்ணுனா பலவித சிக்கல்களுக்கு ஆளாகும், பல நெருக்கடிகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தயங்கினப்போ சரி நானே தயாரிட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஓகே சார். இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் ஆனீங்கல்ல, எதில் சார் ரொம்ப ஃப்ரீடம் ஜாஸ்தி உங்களுக்கு? ரிப்போர்ட்டராக இருக்கும்போது உங்களால் எல்லா கருத்துக்களும் உங்களால் பதிவு பண்ண முடிஞ்சுதா, இல்லை ஃபில்ம் மேக்கராக இருக்கிறது எனக்கு இன்னும் சுதந்திரம் தருது அப்படின்னு நினைக்கிறீங்க? சினிமா தாங்க. சினிமா கொடுக்குற சுதந்திரத்தை உலகத்தில் வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. ஓகே, நான் மிகப்பெரிய வலிமையான ஊடகமாக சினிமாவை பார்க்குறேன். அதனால தான் இன்னைக்கு சேனல்கள்லையோ பிரிண்ட் மீடியாவிலையோ சொல்ல முடியாத விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு தயாரிப்பில் கிடைக்கல, இன்னொரு தயாரிப்பில் எந்த தயாரிப்பில் கிடைக்கிட்டே நீங்கள் பிச்சை எடுத்து படம் ப்ரொடியூசர் ஆகிடுங்க. அப்போ எல்லாமே எங்கள் கையில் இருக்குது. ஆனால் ஒரு பத்திரிகையில் நான் நினைச்சதான் எழுத முடியுமான்னு கிடையாதுல்ல. எத்தனையோ கட்டுரைகள் எழுதி வராமல் இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ நான் யாருக்கும் கூலிக்கு மாரடிக்கிற ஒரு வேலையை தான் நான் செய்ய முடியும் வேற ஒரு இடத்துல இருந்தேன்னா. ஆனால் சினிமாவில் நான் எனக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சா நல்ல பிரம்மாண்டமாக எடுப்பேன். இல்லை ஒரு சின்ன பட்ஜெட் ப்ரொடியூசர் கிடைச்சா என்னால் எவ்வளவு உழைப்பு போட முடியுமோ அவ்வளோ உழைப்பு போட்டு எடுப்பேன். யாருமே கிடைக்கலையா, என்னால் பிச்சை எடுத்து நல்ல நண்பர்கள் சம்பாரிச்சிருக்கேன், பிச்சை எடுத்து என்னால் படம் பண்ண முடியும். அந்த சுதந்திரம் எனக்கு சினிமாவில் தான் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல நினைக்கிற எல்லாருக்குமே சினிமா மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய வாய்ப்பு. கண்டிப்பாக சார். உடன்பிறப்பே, அதுக்கப்புறம் அந்த 2 படங்கள் தொடர்ந்து சசிகுமார் சார் கூட ஒரு டேரக்டராக அவர் பெரிய டேரக்டர் அண்ட் ஆக்டராக கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. உங்கள் கூட அவர் கூட ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? சசிகுமார் சார் எனக்கு 15 வருஷம் நண்பர். சுப்பிரமணியபுரம் பண்ண காலம் தொட்டு நீ கூப்பிடு,
எது வேணாலும் நான் வர்றேன், எனக்கு அதை சொல்ல வேணாம், எதுவுமே சொல்ல வேணாம், இப்படி சொல்கிற ஒரு மனுஷன். நேற்று கூட அவர் தோல் மேலே கை போட்டு நிற்கிறப்போ அடுத்து ஏதாச்சும் பண்ணலாமா, நான் ரெடியாக இருக்கேன், அப்படி சொல்கிற ஒரு ஆள். அதாவது இன்னைக்கு நம்ம எப்பேற்பட்ட மனிதர்களையும் வந்து நம்ம பார்க்குறோம் பழகுறோம் அப்படின்னம்னா, நம்ம நெருங்க நெருங்க அவங்க மேலே உள்ள அபிப்பிராயம் குறைய ஆரம்பிச்சோம். அது நம்மளுடைய காதலியாக கூட இருக்கட்டும், அவங்க மேலே உள்ள பிரமிப்புகள் உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மனிதர் இவ்வளவு தானான்னு அவர் செய்கிற ஒரு சின்ன குறை பெரிய குறையாக தெரியும். இது நம்முடைய மனம். ஆனால் சசிகுமார்ங்கிற மனிதரை நான் முதல் நாள் பார்த்தப்போ எனக்கு என்ன பிரமிப்பு, என்ன ஆச்சரியம், என்ன வியப்பு, என்ன மரியாதை இருந்துச்சோ அந்த மரியாதை மதிப்பு துளியோட கூட குறையும், சொல்லப்போனால் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அந்த மாதிரி அத்தி பூத்த அபூர்வ மனிதர்களை சினிமாவில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது அவருடைய நட்பு தான் என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையோட மிகப்பெரிய சம்பாத்தியம். நான் ஓகே சார், அவரும் டேரக்டர் தான். ஸோ இந்த நந்தன் படத்தில் ஸ்கிரிப்டில் ஏதாச்சும் அவரோட இன்வால்மெண்ட் இருந்துச்சா? கிளைமேக்ஸே அவர் தான் மாற்றினார். எனக்கு உடன்பாடே கிடையாது. எனக்கு வந்து மறுபடியும் அவர் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக வந்து உட்கார்றாரு அப்படிங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. அப்போ அவர் சொன்னார், இல்லை ஏதாச்சும் ஒரு நம்பிக்கையாக முடிப்போம், ஒரு மொத்த துயரத்தை சொல்கிறதாக இல்லாமல் ஒரு ஹோப் கொடுக்குமே அப்படின்னாரு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சொல்லப்போனால் நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் முடிச்சிட்டேன். கடைசி அவர் சொன்னார், சார் என்கிட்ட காசு இல்லை சார் அப்படின்னு போயிட்டேன். அப்போ நானாச்சும் காசு தரேன்ப்பா ப்ளீஸ், நீ தயவு பண்ணி நான் மறுபடியும் வந்து அந்த சேரில் உட்கார்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாகிற எல்லாருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை நான் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி இது அப்படின்னாரு. சரி, நான் அதுக்கப்புறம் எடுத்தேன். ஆனால் நான் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அதை பண்ணினது தான் சரியானது. அதில் தான் ஒருத்தவங்களுடைய அனுபவம் எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்குதுங்கிறது புரிஞ்சு. ஓகே சார், சினிமா நீங்கள் வந்து லைக் பார்க்கும்போது ஒரு ஒரு ஜானரில் இருந்திருக்கோம் நீங்கள் வளர்றப்போ. இப்போ இருக்கிற தமிழ் சினிமா எப்படி இருக்குது? லைக் ஒரு ஆடியன்ஸாகவும் சொல்கிறேன், நீங்கள் சினிமாவில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒர்க்கிங் வேறு ஆடியன்ஸாக பார்க்குறது வேறு இல்லை சார். ஸோ எப்படி இருக்குது சார் இப்போ இருக்கிற தமிழ் சினிமா? சினிமா இப்போதைய தமிழ் சினிமா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. மாற்று சிந்தனைகளும் இதை நீங்கள் பண்ண போகிற விதமும் தான் இன்னைக்கு முக்கியம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணத்தை தாண்டக்கூடாது, இந்த வரையறையை தாண்டக்கூடாது, இதை மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சினிமா. இப்போ உள்ள சினிமாங்கிறது நீ என்ன வேணாலும் சொல்லு, எப்படி வேணாலும் எடு, எங்களை வந்து நீ என்கேஜாக வச்சுருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு சினிமாவோட பொற்காலங்கிறது இப்போ தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், காஸ்டிங் வந்து உங்கள் படத்தில் பார்க்குறப்போ என்னென்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், அந்த கேரக்டர் அப்படியே ஆப்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நந்தனில் கூட ஸ்ருதி பெரியசாமி லைக் நீங்கள் காஸ்ட் பண்ணும்போது இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சசிகுமார் சாருக்கு இவங்க ஜோடி அப்படின்ற மாதிரி. காஸ்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார், அது எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க சினிமாவில்? இல்லை, நான் முகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் எல்லா மனிதர்களையுமே ரொம்ப லவ் பண்ணுவேன். நம்ம பார்க்குற இந்த சிகப்பு அழகு இதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒரு பேரற்புதமான படைப்பான பார்ப்பேன். எனக்கு ஸ்ருதி பெரியசாமியோட இது பார்த்தப்போ எனக்கு அவங்கள்ட்ட ஒரு திமிர் இருந்துச்சு அந்த மூஞ்சில. அதுதான் எனக்கு பிடிச்சிச்சு. அவங்க பிக் பாஸ்ல யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, இந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன ஹைட்டுன்னு மட்டும் கேட்டேன். அது தேவைப்பட்டுச்சு எனக்கு. நான் வில்லேஜில் பார்க்குற செல்வியக்கா சந்தியக்காவெல்லாம் நான் எப்படி கொண்டு வர முடியும்? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கதாபாத்திரத்தை எழுதுறப்பவும் ஒரு மனிதரை நம்ம உள்வாங்கிக்கிறோம். முகவாசிப்பு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வந்து. ஏன்னா ஒரு பேப்பர் போடுறவர் எப்படி இருப்பார், ஒரு பூ விற்கிற அக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கற்பனையிலேயே எழுதிட்டு போயிட முடியாது. அவங்கள வாசிக்கணும், அவங்க வாழ்க்கையை பார்க்கணும், அவங்களுடைய அவங்க அந்த பொழுதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அந்த பொழுதை நம்மளும் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறப்போ ஸ்ருதி பெரியசாமியோட பாத்திரமா நான் யாரையோ காப்பி அடிச்சு தான் வச்சிருக்கேன். ஆமாம், அப்போ அந்த பாத்திரத்துக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க, அந்த மூஞ்சி இந்த மூஞ்சியும் ஒரு ரிலேட் ஆகுமா, அது மாதிரி தான் நான் ஒவ்வொரு பாத்திரங்களையுமே பண்ணுவேன். ஓகே சார், நிறைய ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க, லைக் நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் டெக்னிக் இல்லைனா ஒரு ஸ்கிரிப்ட் இப்படி தான் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா சார்? யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு? இல்லை, இப்போ வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலாக பண்ணுறாங்க. சொல்லப்போனால் மணிரத்னம் சார் சொன்ன மாதிரி இலக்கணங்களை மீறுவது தான் சினிமாவோட இலக்கணம். அதனால் இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இது மாதிரி பண்ணக்கூடாது. திரைக்கதியில் ஒரு 10 நிமிஷத்தில் இப்படி ஆரம்பிச்சு இப்படியெல்லாம் அது எல்லாமே நீங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு. உங்கள் கையை நீங்கள் எப்படி வேணாலும் விரிச்சு காட்டலாம், எடுத்தோன்னே இதான் கிளைமேக்ஸில் ஓப்பன் பண்ணிட்டு கூட நீங்கள் கதைக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரசிகனுக்கும் உங்களுக்குமான அந்த ட்ராவல் ரொம்ப கரெக்டாக இருக்கட்டும். ஒன்று, ரசிகனை நீங்கள் ஒரு ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருங்க, திடீர்னு அவனை திகைக்க வைங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்கணும். இல்லையா அந்த ரசிகனோட மனநிலையோடவே ஒத்துப்போகும். அவன் ஒன்று கெஸ் பண்ணுவான்ல, அதை செய்யுங்க. ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுக்கல மிரண்டுரும் அவன். குழந்தை தானே ரசிகன்றவன். ரசிகன் வந்து ஒரு குழந்தை. அந்த குழந்தையை எப்படி பரவசப்படுத்துறது, அந்த குழந்தையை எப்படி சிரிக்க வைக்கிறது, அந்த குழந்தைய எப்படி அள வைக்கிறது,
இதை மட்டும் நம்ம ஃபாலோ, அதாவது திரைக்கதையோட மிக வலிமையான விஷயமே நம்ம பார்க்குறவங்கள அதை ஐக்கியப்படுத்துறதா நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து மீத்தேன் ப்ராப்ளம் பற்றி பேசுனீங்க சார், அதுக்கப்புறம் அதை அப்படியே நிப்பாட்டிட்டீங்க, வேறு எதுலையுமே சொல்லலை, எனக்கு காரணம்? ரொம்ப கரெக்டான கேள்வி. என்னென்னா, ஒரு பிரச்சனையை வச்சு அதை படமாவோ அதை ஒரு போராட்டமாவோ அதை நம்ம பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பாவோ மாற்றிக்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த பிரச்சனையை விட மோசமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையை வச்சு பேர் வாங்குறது இருக்குல்ல, அது அந்த பிரச்சனையை விட மோசமான அயோக்கியத்தனம். ஆனால் நான் வந்து மீத்தேன் பிரச்சனை இது பண்ணப்போ மீத்தேன் திட்டம் முதல்ல இந்த மண்ணுக்கு நல்ல திட்டம் நினைச்ச ஒரு முட்டாள்களில் நானும் ஒருத்தன். அதுக்கப்புறம் ஜூவி ரிப்போர்ட்டரா மாறி அதை விசாரிக்கிறப்ப தான் தெரியுது அது எவ்வளவு அபாயகரமான, டெல்டாவை சூறையாடக்கூடிய, நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு கொடூரமான திட்டம் தெரிய வருது. அது சம்பந்தமான விகடன கட்டுரை எழுதுறப்ப அதோட ரீச் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா விவசாய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் படிக்காதவங்க. அப்படிங்கிறப்ப இது ஒரு படமா மாத்தி ஒரு நம்மளுக்கு ஃபீவர் வர்றப்ப இவ்வளவு பெரிய உடம்புல ஒரு சின்ன இடத்துல ஊசி போடுற மாதிரி ஒரு கமர்ஷியலான படத்துக்குள்ள மீத்தேன் விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். கண்டிப்பா அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குங்கிற நம்பிக்கையோட நான் எடுத்தேன். நீங்க சொன்ன எல்லாமே உண்மை. ஒரு மீத்தேன் திட்டத்துக்கான படம் பண்ணினேன். அந்த திட்டம் இன்னைக்குமே வந்து இப்போ மறுபடியும் நிறைவேற்ற ஒரு அபாயத்துல தான் இருக்கு. மேற்கொண்டு நீ என்ன பண்ணன்னு கேட்குறீங்களா? என்னால பண்ண முடிஞ்ச, என்னால போராட முடிஞ்ச எல்லா ஸ்டெப்ஸும் நான் எடுத்தேன். சொல்லப்போனால் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் அடுத்த நாள் பிரதமர் சந்திக்க போகிறதுக்கு முதல் நாள் நான் போராடி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் அவரை வீடு போய் சந்தித்து நைட்டு 11 மணிக்கு நான் அவரை பார்த்து பேசுகிறேன். சார், மீத்தேன் திட்டங்கிறது இவ்வளோ கொடூரமான திட்டம் சார். என்னுடைய கத்துக்குட்டி படத்தில் கூட நான் அதை காட்சிப்படுத்திருப்பேன்னு சொல்லி அந்த 3 நிமிஷ கிராஃபிக் காட்சிகளை காமிச்சவருக்கு, இவ்வளோ கொடூரமான திட்டம், இதுக்கு வந்து ஒருபோதும் நீங்கள் சம்மதிச்சிடாதீங்க. இது வந்து இந்த டெல்டா மக்களை சேர்ந்த ஒருத்தரா நான் பேசுறேன் தவிர ஒரு இயக்குனராகவோ நான் வேற எதுவுமே கிடையாது சார். இல்லை, இந்த திட்டம் ரொம்ப கொடூரமான திட்டம். இந்த திட்டத்தோட அபாயம் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு புரிஞ்சிச்சு. அதனால இப்போ அவங்க மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துறப்போ ஒருபோதும் அதில் கையெழுத்திட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நான் பேசினப்போ அவ்வளவு நேரம், அப்போ அவர் ஒரு முதலமைச்சர், எந்த இதுமே ஒரு சராசரி குடிமகனாக தான் போய் சந்திச்சப்போ அவ்வளவு நேரம் அதை காது கொடுத்து கேட்டுட்டு அப்போ சொன்னார், நீங்கள் சொன்ன அதே கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து இந்த திட்டம் வேணான்னு சொன்னாங்களோ அதே இதை வந்து என்னால் சொல்ல முடியும். சொல்லப்போனால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை மாற்றினா இந்த அபாயத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னு முதல் முறையாக அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அதான் அப்போதைய அரசு செயல்படுத்தி காட்டுனுச்சு. அதுக்கப்புறம் அதாவது ஒரு படமாக மேற்கொண்டு கத்துக்குட்டி வச்சு நான் என்ன பண்ணியிருக்க முடியும்? கத்துக்குட்டியே எனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொடுத்துச்சு, என்னுடைய தயாரிப்பாளர்கள் எவ்வளோ பெரிய சங்கடத்தை கொடுத்துச்சு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் நான் கத்துக்குட்டியை தூக்கிட்டு சுமக்க முடியுமா? இன்னொரு வாட்டி மீத்தேன் நான் சொன்ன அந்த படம் ரீச் ஆகுமா அப்படின்னு நினைக்கலாம். இன்னைக்கு இல்லை, இன்னைய காலகட்டத்தை கூட விடுவோம். நாளை மறுநாள் அப்படி நினைக்கிறப்போ இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை மாற்று எரிபொருள். நம்ம வந்து பெட்ரோலியத்துக்காண்டி கையேந்திட்டே இருக்கோம். அப்போ மாற்று எரிபொருள் நம்மளுடைய தேவையாக கண்டுபிடிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையே சரியாகிடும். அப்படிங்கிறப்போ அவனுடைய பார்வை மீத்தேனை மிகப்பெரிய அளவுக்கு வச்சிருக்கிற நம்ம டெல்டா மாவட்டங்கள் பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்க எத்தனை படங்கள் எடுங்க, எத்தனை போராட்டங்கள் நடத்துங்க, என்ன பண்ணாலுமே அவங்க மாறி 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 டெல்டாவோடைய நிலத்துக்கு கீழே தங்க சுரங்கங்களை விட மதிப்பு மிக்கதா இருக்கக்கூடிய மீத்தேனை குறி வச்சுட்டே இருக்கும். ஒரு மித்த போராட்டங்கள் தான் நம்ம டெல்டா மக்களை காப்பாற்றுமே தவிர படங்களோ என்ன மாதிரி ஆட்களுடைய முன்னெடுப்புகளோ எந்த அளவுக்கு கை கொடுத்துன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே உங்களுடைய கேள்விக்கு நான் என்னை ஒரு குற்றவாளி அளவுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார், உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றி சார். உங்களோட உரையாடுறதுல ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.